ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மதுரை ஸ்பெஷல் கிழங்கு பொட்டலம் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஆயில் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கடலை மாவு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்டா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட மந்தார இலை இருந்தா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலை எடுத்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா உள்ளுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு மேல நூல் போட்டு நல்லா கட்டிடுங்க. அவ்வளவுதான், மதுரை கிழங்கு பொட்டலம் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்க தயிர் சாதத்துக்கு இல்லைன்னா சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.